Hi students, நான் உங்கள் சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிற நம்ம ஃபவுண்டேஷன் பசங்களுக்காக. ஓகேவா? சரி, என்ன சார் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்க்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறீங்களா, அப்படி இல்லைனா ஏ கேட்டகரி பி கேட்டகரி சாப்டர் சொல்ல போகிறீங்களா, அதை மட்டும் படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா. ஓகேவா? இருக்கிறது 10 சாப்டர். ஓகே, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பேப்பர். இருக்கிறது 10 சாப்டர். அதில் உனக்கே எது இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அப்படி தெரியாதுனாலும் நீ நிறைய வீடியோ உனக்கு இருக்குது. ஓகேவா? யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. எல்லாரும் அந்த 10ல் ஒரு 8 சாப்டர் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. மீதி 2 சாப்டர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 10 சாப்டர் படிச்சு தான் அவனு வச்சுக்கோங்களாம். இதுக்கு நானும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லாட்டினா இந்த வீடியோவில் என்ன சரி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கண்ணா, மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது இந்த டைம். மேபி ஃபவுண்டேஷன் அதாவது அக்கௌண்ட்ஸும் லாவும் ஈஸியாக வந்துருக்கு போல். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட புலம்பல. பட் என்னன்னா மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் மேக்ஸே போடல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நான் பெர்ஃபார்ம் பண்ணல சார். நான் கரெக்டாக 42 மார்க் எதுனா 3 மார்க்கு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தப்பு, 39.5 தான் வருது. நான் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுறேன், எனக்கு மேக்ஸில் புட்டிக்கிச்சு சார், இந்த அட்டெம்ப்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப லோவாக கான்ஃபிடென்ஸே எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்லாம் எழுதலாமா சார், இப்போ வந்து எழுதுட்டு வரத்த அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. ஓகேவா? அவங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேங்கண்ணா. ஓகேவா? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டு புஷ்ஷு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்கண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க. ஆல்மோஸ்ட் 3 எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் உங்களோட 99% ஆஃப் த எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. ஓகேவா? 99% எஃபர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துறீங்க. பட் என்ன அதனா உங்களோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி இல்லைக்கண்ணா. 99%ஓட அந்த எஃபர்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக கொடுக்குறீங்களா அந்த 1%, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். ஓகேவா? இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும். ஓகேவா? என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு ரீசெண்டாக பார்க்குற டைமில் அவர் விளையாடினாலும் அவரோட பேர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஈவன் தோ நீங்கள் கிரிக்கெட்டே பார்க்கல அப்படின்னாலும் சச்சின் டெண்டுல்கர், சச்சினோட லெகசி நமக்கு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய பிளேயர்னு தெரியும். ஓகேவா? பட் உங்களுக்கு தெரியுமா அவரோட லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் இயர் கண்ணா. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2012. ஓகே, 2012 தான் அவரோட கெரியர்லேயே ரொம்ப ஒஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கண்ணா, 2012க்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 99 செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஓகேவா? 99 செஞ்சுரி 2012க்கு முன்னாடி அவர் ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸில் 99 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தட் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக வந்து பார்த்தோன்னா 5 செஞ்சுரி அடிச்சுன்னே வந்திருக்காரு. ஓகேவா? 5 செஞ்சுரி அடிச்சுன்னே வந்திருக்காரு. 2012 அவர் வந்து பார்த்தீங்கன்னா 99th செஞ்சுரி இன்டர்நேஷ்னல் செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா பீப்புளும் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அவ்வளோ செஞ்சுரி அடித்ததில்லை. 100 செஞ்சுரி அடிச்சிட்டோன்னா அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களா. பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணுறாரு. சில மேட்ச்சில் 70 அவுட் ஆகுறாரு, 80 அவுட் ஆகுறாரு, 90 அவுட் ஆகுறாரு. லாஸ்ட் 1 இயர் அதான் அந்த 2011-12 லாஸ்ட் 1 இயரில் 0 செஞ்சுரி. ஓகேவா? மனுஷன் லாஸ்ட் 22 வருஷமாக வந்து பார்த்தோன்னா 5 செஞ்சுரி அடிச்சுன்னு வந்த ஆள் லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து பார்த்தோன்னா திணறாரு. ஓகேவா? 0 செஞ்சுரி. எல்லாரும் எழுதுறாங்க, மீடியாலாம் எழுதுது, எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா இவரோட கெரியரே முடிய போகுது. இன்னுமே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் செஞ்சுரிக்கு இவ்வளோ திணறாரு, லாஸ்ட் 1 இயரில் செஞ்சுரி அடிக்காமல் தான் வந்து பார்த்தோன்னா இவரோட கரியர் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து பார்த்தோன்னா ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் 39-40 அந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்க. ஓகேவா? அவர் அந்த ஜஸ்ட் 1 செஞ்சுரிக்காக தான் வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து பார்த்தோன்னா தாக்கு பிடிச்சின்னு கிரவுண்டில் நின்று விளையாண்டுட்டு இருக்கிறாரு மனுஷன். பட் அவரால் அடிக்கவே முடியல கண்ணா. 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ட வந்து அவுட் ஆகுறாரு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 10 பாலில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஏஷியா கப் நடக்குது கண்ணா. ஓகேவா? ஏஷியா கப் நடக்குது. அந்த மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, உலகமே வந்து பார்த்தோன்னா பார்த்துருந்த மேட்ச். ஏஷியா கப் ஃபைனல்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் நடக்குது. அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஓகேவா? எதுக்காகனா அவரோட லாஸ்ட்டு காலத்தில் அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் நிற்கும் போது இன்னொரு யங்கஸ்ட் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு போகுது. நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வெளியே இறங்கி ஆகணும். பட் என்னதுன்னா நான் 99th செஞ்சுரியில் வெளியே இறங்கினேன்னா
என்னால் லெகசி க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமாக அந்த மேட்ச் விளாட்றாரு. அந்த மேட்ச்சில் மார்ச் 2012 நினைக்கிறேன். ஓகேவா, அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 117 ரன் எடுக்கிறாருன்னா 117 ரன் எடுக்கிறாரு. உலகமே கொண்டாடுது. ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோவாக ஃபீல் பண்ணார். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 99 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸை குறைச்சிது. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்தாங்க. ஓகேவா, 100 செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் இந்தியாவை கொண்டாடிச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்கு கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் பிறந்து வந்தாலும் யாராலையும் இந்த மாதிரி செஞ்சுரி எப்படி சொல்கிறது ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகேவா, பட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 1 செஞ்சுரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் செஞ்சுரி. எனக்கு 99 செஞ்சுரி நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த லாஸ்ட் 1 செஞ்சுரிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். உலகமே என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தது. நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து நின்றுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா நான் இறங்குறேன், கிரவுண்டை விட்டு நான் இறங்குறேன்னா 100வது செஞ்சுரி அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இறங்குவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 100வது செஞ்சுரி அடிச்சிருக்கேன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஓகேவா, எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் 100 வருஷத்துக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா அவரோட அந்த 99 செஞ்சுரிக்கான காரணம் இல்லைங்கன்னா 99 செஞ்சுரிக்கான காரணம் இல்லை, அந்த அடித்த 100வது செஞ்சுரி தான். ஓகேவா, இப்போ உங்களோட மொமெண்ட் அதுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 99 செஞ்சுரி அடிச்சிட்டிங்க, 99 செஞ்சுரி அடிச்சிட்டிங்க. பட் என்னன்னா இந்த லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறதுனா ஃபெயிலு தான். படிச்சிருப்பீங்க, 3 எக்ஸாம் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. பட் இந்த எழுதின எக்ஸாமே நீங்கள் நினச்சி லாஸ்ட் 1 இயர் எப்படி பார்த்தோன்னா அவருக்கு டார்க்கஸ்ட் பீரியடாக இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100th செஞ்சுரி அடிக்க முடியாதுண்ணா. ஓகேவா, எப்படியாச்சும் என்னதான் வந்து பார்த்தோன்னா காரணம் இருந்தாலும் நான் வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடாததுக்கு 1000 காரணம் இருக்கும். அதான் நான் மேக்ஸ் எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையே, நான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த ரோல் நம்பர்லாம் வந்து கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஓகேவா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு எப்படியாச்சும் இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுங்க. ஈஸியான எக்ஸாமு. 1008 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. 2-3 வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டப்புன்னு மூடி வச்சுட்டு போய் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இருக்கிறது 10 சாப்டருங்கண்ணா. ஓகேவா, இருக்கிறது 10 சாப்டரு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். தயவு செஞ்சு இந்த 99 எஃபர்ட்டை நீங்கள் போட்டுட்டு ஃபெயில் ஆகாதீங்க. ஓகே, லாஸ்ட் புஷ் தான் கண்ணா உங்களோட சக்ஸஸை டிட்டர்மின் இருக்கும். அந்த லாஸ்ட் புஷ்ஷுக்கான ஸ்கோப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். உங்களோட லாஸ்ட் புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட வேண்டிய நேரம். ஓகேவா, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் அடையலாம். அடுத்த டைம் உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா CA இன்டர் பசங்களாக பார்க்கணும் கண்ணா. ஆல் தி பெஸ்ட். பை.